வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பேரண்ட்ஸு கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்பீங்க. சில பேர் ஏன் கேட்கணும், வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவீங்க. சில பேர் மனசுக்குள்ளே வச்சுட்டு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏற்கனவே பேரண்ட்ஸ் கேட்ட கேள்வியை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட அர்த்தமே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பேரண்ட்ஸு. அதை உங்கள் எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் குழந்தை எப்போ பேசுவான் பார்ட் 3. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை கேர்ள் பேபி 2.9 years. She was very much into screen time for the past 1 year. She lacks communicating. She only uses 2 to 3 word phrases, but follows all the instructions, but can't able to make sentence or choose options. If I ask her, apple venuma, she'll say venum. She answers venuma venama. If I ask, அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்தா அவனும் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறா. ஸோ தென் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அவள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று லாஸ்ட்டாக என்ன கேட்குறோமோ அதுதான் சொல்கிறா, முன்னாடி உள்ளதை மறந்துடுறா. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ டஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷீ ஈட்ஸ் ஜஸ்ட் 5 minutes பிஃபோர். அப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டால் சாப்பிட்டியானா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐ எம் வெரி மச் ஒரிட் அபவுட் ஹர். இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் குழந்தைக்கு இன்னும் லாங்குவேஜ் கரெக்டாக டெவலப் ஆகலை. அப்போ நீங்கள் கொஷின்ஸ் அவட்ட கேட்குறப்போ என்ன ஆகும்னாக்கா, அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. சாப்பிட்டியான்னு கேட்டால் ஆமாம் இப்போ சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்றது ரீகால் பண்ணி அவளுக்கு சொல்ல தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் உள்ள லாங்குவேஜை நல்லா டெவலப் பண்ணுங்கள். இப்போ என்ன பார்க்குறா கண்ணில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னொன்று ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது புரியல அப்படின்னாக்கா வெறும் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுங்க. இல்லை பாதி சொல்லிவிட்டு பாதி ஸ்டாப் பண்ணுங்கள். எனக்கு ஆப்பிள் அப்படின்னா வேணும்னு அவள் சொல்லட்டும், வேணான்னா வேணான்னு அவளே சொல்லட்டும். ஸோ வேணுமா வேணாமான்னு கேட்டால் அவனை என்ன சூஸ் பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு அவளுக்கே தோணலாம். ஸோ கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறது நம்ம தான். குழந்தைங்க கிளியராக தான் இருக்காங்க, நம்ம கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் இன்னும் பத்தலை. ஸோ லாங்குவேஜ் இன்புட் நம்ம இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய பேசணும், குழந்தைகிட்ட விளையாடணும். கொஷின்ஸ் கேட்குறத ஃபஸ்ட்டு விடுங்க. கொஷின்ஸ் கேட்டு குழந்தைய கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களும் மனசை குழப்பிக்க வேண்டாம். கொஷின்ஸ் கேட்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. லைவ் டிஸ்கிரிப்ஷன், இப்போ கமெண்ட்ரி கொடுக்குறாங்கல்ல கிரிக்கெட்டில், அந்த மாதிரி லைவ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த குழந்தை கலர் பண்ணுதா, ஓ வா க்ரீன் கலர் எடுத்து கலர் பண்ணுறேன், குழந்த மாதிரியே நீங்களும் பேசுங்க. குழந்தை பண்ணுற மாதிரி, இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுறியா அப்படின்னு கேட்காம நான் கலர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணுறப்ப சொல்லிகிட்டே இருங்க. அவள் தான் ஜம்ப் பண்ணுறேன், ஓ வா வா நான் ஜம்ப் பண்ணுறேன், நானும் ஜம்ப் பண்ணுறேன் அப்படி நீங்களும் ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குழந்தை என்ன பண்ணுதோ அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரோட்டில் போகிறப்போ என்ன பார்க்குறீங்களோ சொல்லி கொடுத்துட்டே போங்க. இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்காம இது இப்படி தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் கிளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நிறைய புக்ஸு வாசிங்க, நிறைய பேசுங்க குழந்தைகிட்ட. என்ன சாப்பிட்டாலும் சரி, தூங்குறப்பவும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த இன்புட் அந்த குழந்தைக்கு இருந்தால் மட்டும்தான் மூளையில் நிறைய ஒகேபுலரி சேவ் ஆகும். அப்போ தான் நீங்கள் இதுவா அதுவா இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்ல அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, இட் வில் டேக் டைம். பொறுமையாக நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம கேள்வி கேட்டால் எதுவுமே நடக்காது. ஸோ லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நிறைய இந்த வீடியோஸ் பார்த்து பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு தெரப்பிஸ்டோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் எங்ககிட்டயே நீங்கள் ஆன்லைனில் தெரப்பி எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். 2வது கேள்வி, இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த கேள்வி இருக்குது, பட் கேட்குறதுக்கு தயங்கிட்டு கேட்காம இருக்காங்க. இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நான் என்னோடய சன்னுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன். கிளினிக்கில் பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பேபிஸ் கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. தெரப்பி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மட்டும் எங்களை கூப்பிட்டு வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறப்போ அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வீட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவன் பேர் கூட அவனுக்கு கேட்டால் சொல்ல தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பெற்றோருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரப்பி சென்டரில் அந்த சென்டர் ரூமுக்குள்ளே உங்களை உள்ளே அலோவ் பண்ணணும். அது ஒன்று. ஏன்னா உள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியவே தெரியாது. நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நிறைய பேரண்ட்ஸு ஏமாந்து போகிறாங்க இதனால். உள்ளே படித்தவங்களா படிக்காதவங்களா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் குழந்தையில உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் உட்காந்துருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. இன்னொன்று, அவங்க சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நமக்கு பத்தாது. தெரப்பிஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற விதமும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஒரு கைடன்ஸோடு நீங்கள் வீட்டில் வந்து பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு சொல்லித்தரதில் எந்த இதுவுமே நீங்களால் கற்றுக்கவே முடியாது. உங்களால் டெஃபினட்டாக குழந்தைய புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு கரெக்டான படித்தவங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக பேரண்ட்ஸை குழந்தையோட உள்ளே விட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்க கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுங்க, உங்கள் குழந்தை செய்வான். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுங்க, இதான் நான் கோல்ஸ் எடுத்திருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் வீட்டில், இது அப்போ தான் ப்ராக்ரஸ் வரும், இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. வீட்டில் எப்படி மாடிஃபை பண்ணி சொல்லிக் கொடுக்கணும், தெரப்பி சென்டரில் ஒரு மாதிரி பண்ணுவோம், வீட்டில் ஒரு மாதிரி பண்ணுவோம், அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் அவங்க சொல்லணும். உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? குழந்தைக்கு இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், எப்படி சொல்லிக் கொடுக்குறது, சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு எல்லா கேள்விகள், நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் அவங்க பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுதான் ஒரு தெரப்பிஸ்டோட வேலை. ஸோ இது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே போகிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. நீங்கள் எத்தனை வருஷம் கூட்டிகிட்டு போனாலும் உங்கள் குழந்தை அதே ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ராக்ரஸ் வந்து என்ன பிரயோஜனம்? அவங்கக்கிட்ட பேசி அவங்க ஒரு தேர்ட் பர்சன் தானே. இப்போ நானே தெரப்பி எடுக்கிறேன்னாலும் நான் ஒரு தேர்ட் பர்சன் தானே. என்கிட்ட அந்த குழந்தை பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? குழந்தை அம்மா அப்பான்னு கூப்பிடணும், அம்மா அப்பா கிட்ட பேசணும், தாத்தா பாட்டிக்கிட்ட பேசணும், வீட்டில் அண்ணன் தங்கச்சி அக்கா இருந்தால் அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிள் குடும்பத்தில் அந்த குழந்தை பேசாத குழந்தை தேர்ட் பர்சன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு அதை யோசிங்க. உங்ககிட்ட பேசணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தப்பே கிடையாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க உள்ளே, எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் யூ ஆர் பேயிங் த ஃபீஸ். சும்மா பண்ணலை இல்லையா? நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காவது அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா தெரப்பி சென்டரை மாற்றுங்க. தெரப்பிஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கலையா, ஆன்லைன் தெரப்பி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆன்லைன் தெரப்பியில் வந்து உங்களுக்கு தெரப்பிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு கிடையாது. ஆன்லைன் அப்படின்றவொடனே பயந்துடாதீங்க. பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. என் குழந்தை உட்காரவே மாட்டான், எப்படி நான் ஆன்லைனில் பண்ணுறது, நான் ஸ்க்ரீன் டைமே காமிக்கிறதில்ல, எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் அதெல்லாம் தப்பு. அது எதுவுமே கிடையாது. ஆன்லைன் தெரப்பியில் வந்து குழந்தை இல்லாதப்போ கூட நீங்களே உட்காந்து நீங்கள் தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட கற்றுக்கோங்க. உங்கள் குழந்தைய பற்றி சொல்லியோ, உங்கள் குழந்தையோட வீடியோஸ் அனுப்பியோ நீங்கள் வந்து குழந்தைய பற்றி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி குழந்தைகளுக்கு என்ன தெரப்பி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் நிறைய ப்ராக்ரஸ் வரும். குழந்தைகிட்ட நிறைய ப்ராக்ரஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஆன்லைன் தெரப்பி எங்ககிட்டயே உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. 3வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் மேம் என்னோடய பொண்ணுக்கு ஸ்பீச் சொல்லி கொடுத்தேன். மேம் என்னோடய பாப்பா 2 இயர்ஸ் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அவகிட்ட நிறைய பேசி எல்லாமே சொல்லி கொடுத்து இப்போ 2 இயர்ஸ் 11 months ஆகுது. எல்லாமே நல்லா சொல்கிறா, ஸ்டோரி நரேட் பண்ணி சொல்கிறா, சென்டென்ஸில் போட்டு நல்லா பேசுகிறா, கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுறா, தண்ணி வேணும், முச்சா வருது, வேணும் வேணாம் எல்லாம் தெரியுது. பட் சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன், சாப்பிடல, பிடிச்சிருக்கு, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் சொல்ல தெரியல. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியல. அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. டாக்டர்கிட்ட போனோம், நல்லா பேசுகிறா, பட் சீக்கிரம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. ஸோ நோ ஸ்க்ரீன் டைம் ஸ்கூலில் போட சொல்கிறாங்க. சாப்பிட்டியா கேட்டால் திருப்பி சாப்பிட்டியான்னு கேட்குறா. சம்டைம்ஸ் சொன்னதையே திருப்பி சொல்கிறா. ஐ எம் வெரி ஒரிட். ஓகே, இது நல்ல கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சில குழந்தைங்க வந்து ஆன்சர் சொல்ல தெரியல அப்படின்னாக்கா சொன்னதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி கொடுத்து கொஞ்ச நாள்லே ப்ராக்ரஸ் வர்றது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப மைனர் இஷ்யூஸ் தான் இருக்குது. ஸ்டோரிஸ் எல்லாம் நரேட் பண்ணி சொல்கிறா, அவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டோரிஸ் நரேட் பண்ணி சொல்கிறது மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லையா? சில நார்மலான விஷயங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அப்படியே நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு 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 அவள் சொல்லியிருக்கலாம். பட் திங்க் பண்ணி சொல்லு அப்படின்றப்போ அந்த குழந்தையால் முடியலை. திங்க் பண்ணுற எபிலிட்டி அந்த குழந்தைக்கு வரணும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் யோசிக்கிறதுக்கு கொடுக்கலாம். பாப்பா இது ஒரு பெருசாக இருக்கும்ல, ஒரு அனிமல் நம்ம பார்த்தோம்ல புக்கில், அது என்னதுமா அப்படின்னு யோசனை பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி காலில் உனக்கு கடிச்சுதே, உனக்கு வீங்கி போச்சுல்ல, என்னது அது, எறும்பு. அந்த மாதிரி குழந்தைகிட்ட நீங்கள் கொஷின்ஸ் கேட்டு யோசிக்க வச்சு ஆன்சர் வர வைக்கலாம். அது ஒன்று.
இன்னொன்று திரும்ப திரும்ப சொல்கிறா அப்படின்னாக்கா அவளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, பத்தலை லாங்குவேஜ். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவள்கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, நோ ப்ராப்ளம். கொஞ்ச நாள் கழித்து அவளே கரெக்டான ஆன்சர் சொல்லதுக்கு ஆரம்பிச்சிருவாள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் ஹையர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அவள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவள் பேசுகிறான்றப்போ கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம், அவளுக்கு நிறைய ஒக்காபுலரி இருக்குது. யோசிக்கிற மாதிரி, இப்போ என்ன எங்கே போயிட்டு வந்த, என்ன வாங்கிட்டு வந்த, எங்கே போகிறோம், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேளுங்க. பழைய ஃபோட்டோஸு வீடியோஸ் ஏதாவது காமிச்சு இது நம்ம எங்கே போனோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் நோன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். வேணும்னே நீங்கள் விளையாடலாம். ஒரு பென்சிலை காமிச்சு இது வந்து பேகா அப்படின்னா நோ நோ நோ, இது பேக் இல்லை, இது பென்சில், அந்த மாதிரி ஒரு விளையாட்டு நோ சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து யோசித்து அவள் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாள். ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு தீர்வு என்னென்னாக்கா அந்த குழந்தைய யோசித்து பேச கற்றுக்கணும், தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஸ்பீச் தெரப்பி கொடுத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகிட்ட ப்ராக்ரஸ் நீங்கள் பார்க்கலாம். 4வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் செல்ஃப் லவ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்சரி இஷ்யூ. அது ஒரு சென்சரி ஓவர்லோடு அந்த குழந்தைக்கு ஆகிறப்போ அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அன்கண்ட்ரோலபிளாக சிரிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி அந்த சென்சரி ஓவர்வெல்மிங் ஆகிறத வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு சில குழந்தைங்க கத்துவாங்க, ஒரு சில குழந்தைங்க ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க பாடி மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க பாடியை டைட் ஆக்கிக்குவாங்க, ஒரு மாதிரி கண்ணை வச்சு பார்ப்பாங்க, இல்லை சுற்றுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி செல்ஃப் லாஃபும் அதில் ஒரு வகை தான். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃப் லாஃபை வந்து அவங்க கண்ட்ரோல், அவங்க உடம்புக்குள்ளே அந்த செல்ஃப் ரெகுலேஷனை கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா அதை விட்டுட்டு இன்னொரு பிஹேவியருக்கு அவங்க போவாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுல அர்த்தமே இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை ஸ்டாப் பண்ணி. ஏன்னா அந்த சென்சரி இஷ்யூ கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிற வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பார்க்கணும். ஏன் செல்ஃப் லவ் வருது அப்படின்னு அவங்க சென்சரி ப்ரொஃபைல் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அந்த சென்சரி ப்ரொஃபைலில் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஓடி பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த செல்ஃப் லவ் வந்து தானாக சப்சைட் ஆகிடும். ஏன்னா நிறைய ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக அந்த சென்சரி இஷ்யூஸ் வந்து பேலன்ஸ் பண்ண அவங்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா செல்ஃப் லவ் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும். நீங்கள் திடீர்னு ஒரு நாள் யோசிப்பீங்க, ஆமாம் முன்னாடிலாம் சிரிச்சிட்டே இருப்பான்ல, இப்போ சிரிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது காரணம் வந்து சென்சரி இஷ்யூஸ் ரிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி சிரிக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. அந்த குழந்தை வேணும்னு அதை பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க எந்த குழந்தைங்களும் வேணும்னே தப்பான பிஹேவியர்ஸில் ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறப்ப அழுகிறானா, இந்த மாதிரி சிரிக்கிறானா, இல்லை அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சிரிக்கிறானா, எந்த மாதிரி இடத்துல அப்படி இருக்கான்னு பாருங்கள். அதை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நேரம் வெளில கூட்டுவாங்க, கொஞ்சம் சப்சைட் ஆகிடும். ஸோ சிரிக்காதன்னு சொல்கிறத விட அவங்க டைவெர்ட் பண்ணி வெளியில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணும்னா கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. ஸோ இதுதான் இதுக்கான வழி, வேறு வழியே கிடையாது. ஒன்று நீங்கள் இந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் நீங்கள் ஊட்டியும் பண்ணணும். ஸோ அது பண்ணிங்கன்னா அந்த செல்ஃப் லாஃபில் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி 4 முக்கியமான கேள்விகள் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.